பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தைகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். இதற்கு 2-3 வசனங்கள் நேற்றைய தினத்தில் தியானித்தோம், அதையும் சேர்த்து வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமேன். இந்த வாக்கியம் எப்படி கிடைத்தது? ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். புறஜாதி மார்க்கத்தில் இருந்த நம்மளை தேடி வந்தார். நம்மண்டே அவர் தன்னை வெளிப்படுத்தினார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக ஆண்டோட அன்பை ருசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தது. நாம் அவருக்கென்று இருதயத்தை திறந்து வைத்தோம். இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார். ஒருவன் நான் இருதய கதவின் இடையில வந்து தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு வந்து போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? விக்கிரக வழிபாடுகளை தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கண்டு விசுவாசிக்கக்கூடாது. நாம் இந்த இடத்துல ஆண்டவர் என் அண்டிலே இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இந்த காண்கின்ற உலகத்திலே காணாத உலகமும் இங்கே தான் இருக்கிறது. அந்த காணக்கூடாத உலகத்திலே தான் தேவன் வாசம் செய்கிறார். நம்மளுடைய சரீரத்தில், மனிதர்களே சரீரத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. சரீரம் காணக்கூடியது, காணக்கூடியாத 2 பகுதி இருக்கிறது, ஆவி ஆத்மா. பாருங்க, இந்த காணக்கூடிய உலகம் அது நிரந்தரம் அல்ல, காணக்கூடாத உலகமே நிரந்தரம். ஆமேன். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் விக்கிரங்களுக்கு, அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் எது? விக்கிரக வழிபாடுகளை தேவன் அருவருக்கிறார். காணக்கூடாத தேவன் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமேன். பாருங்க, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே, ஆண்டவர் சொல்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நமக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார். நம்மளெல்லாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம் என்று சொல்கிறார். ஆமேன். தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆமேன். இப்போ நம்ம ஆலயம், நம்ம சர்ச்சுக்கு போகும்போது பயபக்தியாக போவோம், தேவன் வாசம் செய்கிற இடம் போவோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்களே ஆலயம், நம்ம தான் சர்ச்சு, நம்ம ஒரு நடமாடும் தேவாலயமாக இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கும் என்றால், இந்த தேவாலயத்துக்குள்ளே நாம் அசுத்தமான காரியங்களை கொண்டு வர மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை இடம் கொடுக்க மாட்டோம், பாவத்தை பற்றியே நாம் சிந்திக்க மாட்டோம். நம்முடைய எண்ணம் மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும், நம்ம பேச்சு மாறும், நம் நடக்கை மாறும். ஆமேன். இதை தான் தேவன் உங்களிடம் என்னென்றிலும் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம தேவன் ஆலயமாக இருக்கிறனால என்ன சொல்கிறாரு? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், யார் நடுவிலிருந்து? உலக பிரகாரம் வாழ்கின்ற பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற, அப்படி இயல்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் நடுவிலிருந்து விலகி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, உலகத்தின் காரியங்கள், உலகத்தை வெறுக்க சொல்ல, உலகத்தில் இருக்கிற பாவமான காரியங்களிலிருந்து விலகி, அவர்களை விட்டு விலகி போய், பிரிந்து போய், அசுத்தமானதை, பரிசுத்தம் இல்லாத அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நம்ம தான் தேவன் ஆலயம், நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நாம் அசுத்தமானதை எதுவுமே தொடமாட்டோம்.
நம்முடைய சிந்தைகளில், இந்த பிரெயினில், கைகளில், கால்களில், கண்களில், எல்லா இடத்துலையும் தேவன் வாசம் செய்கிறார். அப்போ சிந்தனையில் கூட அசூசியான காரியங்களை நாம் சிந்திக்க விடக்கூடாது, சிந்திக்க கூடாது. மற்றவர்கள் விரோதமாக நாம் குற்றப்படுத்துகிறதோ, குறை சொல்வதோ, கேலி கிண்டல் அடிக்கிறதோ, இதெல்லாம் பாவம்தான். நாம் எதையுமே செய்யக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக நாம் வாழ நாம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்துவார். ஆவியான நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். பாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். எப்போது? அப்பொழுதுனா எப்போது? நாம் அசுத்தமானதை தொடாதிருக்கணும். அந்த நீங்கள் அந்த உலக பிரகாரம் உலக காரியங்களில் பாவ வழி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த இதிலிருந்து விலகி வரணும். இதைப்படி நம்ம பிரிந்து விலகி நம்ம தனித்துவமாக நடக்கும்போது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொல்கிறார். நீங்களும் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரம். ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடு தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார், நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். நமக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார். வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போது நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன், நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் தேவாலயமாக இருக்கிறோம். அப்போ நமக்கு அசுத்தமானதை எதுவும் தொடக்கூடாது. எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நாம் சிந்திக்கக்கூடாது. நம் கண்களில் பரிசுத்தம், சிந்தைகளில் பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், கேட்கிற வார்த்தைகளிலே நாம் பரிசுத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தம். அல்லேலூயா. இப்படி நாம் முழுமையாக நம்மளை அந்த பாவமான உலகத்திலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால், பாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். ஆமென். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களா. அவர் பிதாவாக இருந்தால் நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய குமாரனும் குமார்த்திகளுமாக இருப்போம் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அதற்கு முழுவதுமாக ஆண்டவரே, ஒரு விஷயம், ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திக்கிறீங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உச்ச நிலமத உள்ளம் பாத வைக்க முடிய கல்வா ரத்தம் கடந்து செல்லட்டும் என்று ஆண்டு நோக்கி பார்ப்போமா. ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீ இடைப்பட்டீர். நன்றி தகப்பனே, ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 4ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடமாடும் அப்பா, எங்களை தேவாலயமாய் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அசுத்தமானது எல்லாத்தையும் விலக்கி உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் சிந்திக்காதபடி, செயல்படாதபடி, நடக்காதபடி, பேசாதபடி எங்களை பரிசுத்தத்துக்கு வாஞ்சித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா வாஞ்சித்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து ஓடும்போது நீங்கள் எனக்கு தேவனாக இருக்கிறீர். அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருக்கும் நீர் தேவனாக இருக்கிறீர். அப்பா, எங்கள் ஒவ்வொரு குமாரத்துக்களமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அப்பா, இது விலை மதிக்க முடியாத பாக்கியம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நான் எதனால் விசேஷித்தவள்? நீர் என்னோடு இருப்பதனாலே, நீர் என்னோடு வருவதனாலே நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இப்படிப்பட்ட சாக்கியம் எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆண்டவரே. எங்களை தேடி வந்து எங்கள் மீது இரக்கம் வைத்து கருணை வைத்து அப்பா உண்மை எங்கள் அண்டையில் வெளிப்படுத்தினீரே. நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். இப்படி நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறேன். நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.